ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள கம்பெனியை மொத்தம் 3 விதமாக பிரிக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப், அப்படின்னா ப்ளூ சிப் கம்பெனின்னு சொல்லுவாங்க. லைக் ஐடிசி, டாடா மோட்டார்ஸ், ஏர்டெல், ரிலையன்ஸ், இதை மாதிரி எல்லாமே ஆல்ரெடி பெருசான கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப், ஸ்டார்டிங்கும் இல்லாமல் பெருசாக வளர்ந்தது இல்லாமல் இன்பிட்வீனில் இருக்கிறத வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான பொட்டென்ஷியல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணி அவங்களுடைய கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு லார்ஜ் கேப்பாக கொண்டு போக முடியும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப், அப்படின்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு 10 இயர்ஸ் இல்லை 15 இயர்ஸில் இருக்கும். அது மாதிரி கம்பெனிஸை வந்துட்டு ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி கம்பெனிக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப் அண்ட் தென் லார்ஜ் கேப் போக முடியும். பட் இதில் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஃபண்டிங் இருக்காது. ஒரு சிஇஓ, சிஎஃப்ஓ இவங்களெல்லாம் வந்துட்டு கம்பெனியில் ஹையர் பண்ணி கம்பெனி அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி.